இப்போது இன்னொரு விதமான ட்ரீட்மெண்ட் இந்த ஸ்பாஸ்டிசிட்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு இப்போ சொல்லியிருந்தேன் சில மருந்துகள் டேப்லெட்டாக குடுக்குறோம் அப்படின்னு. இந்த மருந்தையே நம்ம வந்து இன்ஜெக்ஷன் மூலமா டைரக்ட்டா ஸ்பைன்லேயே நம்ம குடுத்துக்கலாம். குடுத்து ஒரு பம்ப் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, அது அளவு அந்த மருந்து வந்து ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகி அந்த ஸ்பைனல் ஃப்ளூயிட்ல போகும். அதுதான் நவீன விதமான ஒரு சிகிச்சை. அதாவது அந்த இன்ட்ராதீக்கல் பேக்லோஃபென் பம்ப் அப்படின்னு சொல்லுவோம் அந்த தெரப்பி. இது வந்து ஒரு ஸ்பாஸ்டிசிட்டிக்கு ஒரு முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட்டா வந்துட்டுருக்கு. இது யாருக்கு குடுப்போம் அப்படின்னா, எல்லாருக்கும் இது குடுக்க முடியாது. சில ஸ்பெசிஃபிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஒரு நடைமுறை, எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு அந்த பை பர்த்லயே அவங்களுக்கு சம்டைம்ஸ் இந்த பேராபெரசிஸ் மாதிரி வரும். ஸ்பாஸ்டிக் பேராபெரசிஸ்ன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு செரிப்ரல் பால்சி சில்ட்ரனுக்கு இந்த மாதிரி ரொம்ப டைட்னஸாக இருந்ததுன்னா, இந்த பேக்லோஃபென் பம்ப் குடுத்து நம்ம அந்த மருந்து உள்ளே செலுத்தினோம்னா நல்லா டைட்னஸ் குறைஞ்சிரும். அவங்க வாக்கிங் மருந்து குடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா, சிசரிங் கைட்ன்னு சொல்லுவோம். அதாவது கால் 2 உள் பின்னி இருக்கும். அதுக்கு சரியா நீட்ட முடியாது. நடக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சும்மா விட்டாலே கால் ஆட்டோமேட்டிக்கா ரிஃப்ளெக்ஸாக காயில் ஆயிக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பேக்லோஃபென் பம்ப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கால்கள் லூஸ் ஆகும். அவங்க நடக்கிறதுக்கு ஃப்யூச்சரில் கான்ட்ராக்சர் அப்படியே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாம விட்டுட்டோம்னா, முட்டெல்லாம் வந்து உள்ள மடங்கிடும். போன்ஸ் அப்நார்மலா ஃபியூஸ் ஆகி கான்ட்ராக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கான்ட்ராக்சர் நிறைய இடத்துல அந்த கான்ட்ராக்சர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன டெண்டன் ரிலீஸ்லாம் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஸ்பாஸ்டிசிட்டி ரொம்ப முத்தி போயிடுச்சுன்னா. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக ஆப்ஷன்ஸ் நிறைய ஸ்பாஸ்டிசிட்டிக்குள்ள ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்னும் போன சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த செலக்டிவ் டார்சல் ரைசாட்டமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஒரு ஒரு அறுவை சிகிச்சை. ஸ்பைனில் எந்தெந்த சில டேமேஜ் ஆயிருந்தனால தான் இந்த மாதிரி ஸ்பாஸ்டிசிட்டி வருது. எந்தெந்த நரம்பு டேமேஜ் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சு, அந்த டேமேஜ் ஆன நரம்பை நம்ம வந்து ரிலீஸ் பண்ணி கட் பண்ணோம்னா, இந்த ஸ்பாஸ்டிசிட்டி நல்லாவே குறைஞ்சிரும். அதுவும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பாஸ்டிசிட்டிக்கு மருந்துகள், அட்வான்ஸ் நவீன சிகிச்சை வழிமுறைகள் இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இது மாதிரி நம்ம அந்தந்த பேஷண்ட்ஸ்க்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் உதவும் அப்படிங்கிறது மருத்துவர் ஆலோசித்து இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா, ஓரளவுக்கு அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வந்து நம்ம நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ வெரி மச்.